Hello everyone, welcome to today's video. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கெனடாவில் ஃப்ளாக் போலிங் ப்ராசஸில் வந்து பெரிய சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்ச நாளாகவே இந்த ஃப்ளாக் போலிங் ப்ராசஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக வந்து பிஜிடபிள்யூபிக்கு ஃப்ளாக் போலிங் இல்லைன்னு சொன்னதும் இல்லாமல், இப்போ ரீசன்ட் ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவாய்ட் த லைன் அட் த பார்டர், ஆக்சஸ் இமிக்ரேஷன் சர்வீசஸ் ஆன்லைன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் பற்றி, இந்த ஃப்ளாக் போலிங் ப்ராசஸ் என்ன, யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம், என்னென்ன டைம்லலாம் இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இது வந்து ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா, நம்ம கனடா இமிக்ரேஷன் நடக்கிற சேஞ்சஸாக இருக்கட்டும், புதுசாக கனடாக்கு வரவங்களுக்கு சில இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், நிறைய நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக வந்து நம்ம கண்டென்ட் பிடிச்சதுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃப்ளாக் போலிங், ஃபஸ்ட்டு ஃப்ளாக் போலிங் ப்ராசஸ் என்ன, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் ஃப்ளாக் போலிங் ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வந்து இப்போது ஒரு விசிட்டர் பெர்மிட்லேருந்து நீங்கள் வந்து ஒர்க் பெர்மிட் கன்வெர்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு எல்எம்ஐயே பார்த்துட்டீங்க, உங்களுக்கு ஆஃபர் பண்ண போகிறாங்க அந்த எம்ப்ளாயி, நீங்கள் போயிட்டு ஒரு ஒர்க் பெர்மிட் எடுக்கணும். இல்லை நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிட்டிங்க, நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பெர்மிட் வாங்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 3-4 மந்த்ஸ் வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கு பதில் இமீடியட்டாக வந்து நான் பிஜிடபிள்யூபி வாங்கணும் அப்படின்னா, நீங்கள் எல்லா டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு பார்டருக்கு போயிட்டு, பார்டரில் போகும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு யூஎஸ்க்கு போயிடணும். போயிட்டு யூஎஸில் உங்களுக்கு வந்து இமிக்ரேஷன் சர்வீசஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஆஃபீஸர்கிட்ட இது மாதிரி ஐ வாண்ட் டு டூ அ ஃப்ளாக் போல் அப்படின்னா, அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃப்யூசல், அது ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. விச் மீன்ஸ் உங்கள்கிட்ட நீங்கள் வந்து யூஎஸ்க்கு வந்து வரதுக்கு ரெடியாக இல்லை, உங்ககிட்ட எந்த டாக்குமெண்ட்டும் இல்லை, ஸோ அதனால் வந்து நான் ரெஃப்யூஸ் பண்ணுறேன், ஹி வாண்ட் டு டூ அ ஃப்ளாக் போலிங் அப்படின்னு கிளியராக வந்து நோட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்யூச்சரில் விசாக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஜஸ்ட் ஃப்ளாக் போல்னா அவங்க வந்து அவங்களோட ப்ராசஸ் படி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃப்யூசல் கொடுக்கணும். கொடுத்த உடனே திரும்ப வந்து கனடாவில் என்ட்ரி ஆகி அங்கே இருக்க ஒரு இமிக்ரேஷன் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு, நீங்கள் வந்து உங்கள் ஒர்க் பெர்மிட்டை வந்து வாங்கிட்டு வர்றது தான் வந்து ஃப்ளாக் போலிங் ப்ராசஸ். இந்த ஃப்ளாக் போலிங் ப்ராசஸில் நீங்கள் வந்து நடந்தும் போகலாம், உங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிள்லையும் போகலாம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 12 பார்டர், நீங்கள் பார்த்தீங்கன்னா கனடா யூஎஸ்குள்ளே நிறைய பார்டர்ஸ் இருக்கும். எல்லா பார்டர்ஸ்லையும் இதை பண்ண மாட்டாங்க. 12 பார்டர் தான் இருக்குது டோட்டலாக. அந்த 12 பார்டரில் மட்டும்தான் இந்த ஃப்ளாக் போலிங் ப்ராசஸ் இருக்குது. ஸோ இது 12மே வந்து ரொம்ப பெரிய பார்டர். இப்போ எக்ஸாம்பிள் நயக்ரா ஃபால்ஸ்ல இருக்கட்டும், கியூபெக்கில் ஒரு 4-5 பார்டர் இருக்குது, அதுவாக இருக்கட்டும். ஸோ இங்கெல்லாம் மட்டும்தான். இப்போ இந்த நியூ பிரவுன்ஸ்விக்கில் இருக்க பார்டர்லாம் வந்து ஃப்ளாக் போலிங் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ சிலது இந்த பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருக்குது, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்க. அன்டாரியோவில் அக்செப்ட் பண்ணுவாங்க, கியூபெக்கில் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ எங்கெல்லாம் ஃப்ளாக் போலிங் ப்ராசஸ் இருக்கோ அங்கே போயிட்டு நிறைய பேர் பிஜிடபிள்யூபி வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மொத்தம் 5 பிஜிடபிள்யூபி அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, 1 வந்து பார்டரில் அப்ளை பண்ணியிருக்காங்க. பார்டரில் அப்ளை பண்ணும்போது என்ன ப்ராப்ளம், என்ன ஒரு ஒர்க் பெர்மிட் தானே கொடுத்துடலாம்ல. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் நிறைய டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். பார்டரில் நீங்கள் வந்து ஃபேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ப்ராசஸ் எப்படி இருந்துச்சுன்னா, 24 மணி நேரமும் நீங்கள் போய் ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ரீசெண்டாக வந்து ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தாங்க. இந்த டைம் டு இந்த டைம் தான் வந்து ஒவ்வொரு பார்டருக்கும் ஒவ்வொரு டைம். ஸோ ஸ்பெசிஃபிக் டைம்னு இல்லை. சில அன்டாரியோ பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா, காலையில் 8 மணிலேருந்து மிட் நைட் 11:59 வரைக்கும் தான் பண்ண முடியும், அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. கியூபெக்கில் சில லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா 12 o'clockலேருந்து 7 o'clock, அதாவது மதியம் 12 o'clockலேருந்து ஈவினிங் 7 o'clock வரைக்கும் தான் நீங்கள் பண்ண முடியும். இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாங்க ஃபஸ்ட்டு. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டும் பார்த்தீங்கன்னா கியூ நிறைய இருக்கவும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஓகே பிஜிடபிள்யூபி இனிமேட்டு வந்து ப்ராசஸ் பண்ணாதீங்க. ஏன்னா 5ல் ஒருத்தவங்க அங்கே பார்டரில் ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கே நல்லா தெரியும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு அரௌண்ட் 800K ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட 150 to 200K பீப்புள் வந்து பிஜிடபிள்யூபி இங்கே போய் ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னா யோசிச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப பெரிய நம்பர்ஸ். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க் பெர்மிட் பண்ணோன்னா, இப்போ சும்மா நீங்கள் வந்து இதில் போயிட்டு நம்ம ஏர்போர்ட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது ஒர்க் பெர்மிட் நிறைய பேர் வந்து பண்ணியிருப்போம் இல்லையா, அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஒர்க் பெர்மிட் பண்ணோன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ இங்கே எப்படின்னா, அங்கே வந்து நம்ம எல்லாமே அப்ளை பண்ணி அப்ரூவல் வாங்கிட்டு வந்தப்புறம், இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ளை பண்ணல, படிச்சிருக்கோம், பட் பிஜிடபிள்யூபி வாங்கும்போது அவங்க நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து வேலிடேட் பண்ண வேண்டியிருக்கு.
அதை வேலிடேட் பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகுது ஒரு அப்ளிகேஷனுக்கு அப்படின்னா, நிறைய பேர் க்யூவில் இருக்கிறதுனால ரொம்ப வந்து லென்த்தியாக போகுது இந்த ப்ராசஸ். ஸோ வந்து இருக்க ஆஃபீஸர்ஸால் அன்னன்னைக்கு ப்ராசஸ் பண்ண முடியல. நிறைய வந்து அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைம்குள்ளே ப்ராசஸ் பண்ண முடியல. நிறைய பேக்லாக்ஸ் வந்துடுது. நிறைய கூட்டமாக இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளத்தினால என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேட்டு நாங்கள் பிஜிடபிள்யூபிக்கு பண்ண மாட்டோம். போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட்டுக்கு ஃப்ளாக் போலிங் அலோவ் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. சரி ஓகே, பிஜிடபிள்யூபி தான், மற்றவங்க போகலாமா? நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம். இது மாதிரி வந்து என் ஸ்பவுஸ் வந்து டிபெண்ட்டாக வந்துட்டாங்க. ஸ்பவுஸ் ஓப்பன் ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணோம் உங்களுக்கு. நான் அதை போய் அங்கே வாங்கிக்கலாமா என்னோட ஒர்க் பர்மிட் கொடுத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பவுஸ் ஓப்பன் ஒர்க் பர்மிட் வாங்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு படிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பிஜிடபிள்யூபி நீங்கள் வந்து வாங்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் சில கோர்ஸ்க்குலாம் பிஜிடபிள்யூபி கிடையாது. அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ஜாப் கண்டுபிடிச்சிட்டீங்க. பாசிட்டிவ் எல்எம்ஐஏ இருக்குது. அந்த எல்எம்ஐஏ எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஒர்க் பர்மிட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னா, இதெல்லாம் பாசிபிள் தான். பிஜிடபிள்யூபிக்கு மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் என்ன அப்படின்னா, கடைசியாக கொடுத்த அந்த ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து கொஞ்சம் எனக்கு கன்சர்னிங்காக இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவாய்ட் த லைன் அட் த பார்டர், ஆக்சஸ் த இமிகிரேஷன் சர்வீசஸ் ஆன்லைன். அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீட் டு ரெனியூ யுவர் ஒர்க் ஆர் ஸ்டடி பர்மிட், எக்ஸ்டெண்ட் யுவர் டெம்பரரி ரெசிடென்ஸ் ஸ்டேட்டஸ், கன்ஃபார்ம் யுவர் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ். மெனி இமிகிரேஷன் சர்வீசஸ் ஆர் அவைலபிள் ஆன்லைன். டு நாட் கம் டு போர்ட் ஆஃப் என்ட்ரி ஃபார் மோஸ்ட் ஆஃப் இமிகிரேஷன் சர்வீஸ் இஃப் யூ பிளான் அஹெட். ஸோ கிளியராக வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுவாங்க, மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் இன் கேஸ் இப்போ நான் போகிறேன், இப்போ வந்து நான் போயிட்டு இது மாதிரி என்கிட்ட பாசிட்டிவ் எல்எம்ஐ இருக்குது, நான் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா, மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஆஃபீஸருக்கு வந்து சும்மா டென்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு ப்ராசஸ் பண்ணி டென்ஷனாக இருக்காங்கன்னா, உங்களை எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. ஓகே, மெயிலை ஓப்பன் பண்ணி காட்டு. என்ன மெயிலு? நீ ஸ்டடியில் தானே இருந்த, எவ்வளோ என்ன நிறைய ஒர்க் பண்ணியிருக்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் கேஷ் ஜாப் பண்ணியிருக்கீங்கன்னா, ஓகே நீ கேஷ் ஜாப் பண்ணியிருக்கியா, என்ன நீ இதுக்கு முன்னாடி என்ன, ஏன் எப்படி நீ இல்லீகலாக ஒர்க் பண்ண, இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அன்னெசரியாக நீங்கள் வந்து கரெக்டான டாக்குமெண்ட் இல்லை, உங்களுக்கு தெரியலை அப்படின்னா தயவு செஞ்சு ஃப்ளாக் போலிங் ப்ராசஸ் இனிமேட்டு ட்ரை பண்ணாதீங்க. கனடா இமிக்ரேஷன் வந்து ஃப்ரெண்ட்லி தான், இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் இட் மே கெட் சீரியஸ். ஏன்னா வந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கும் போயிருக்கும். அன்னெசரியாக வந்து நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்த பார்டர்ஸில் நாட் ஓன்லி நம்ம ஃப்ளாக் போல் பண்ணுறவங்க மட்டும் வரமாட்டாங்க. யூஎஸ்லேருந்து வரவங்களும் நிறைய பேர் வருவாங்க. அதில் நிறைய பேர் வந்து பார்டரில் வந்து அசைலம் சீக் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். ஸோ அவங்களெல்லாம் கூட ப்ராசஸ் பண்ணணும், அவங்களுக்குலாம் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அதனால தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அன்டில் அன்லெஸ் நீங்கள் வந்து ஷியோராக உங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டு அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ஃப்ளாக் போலிங் போங்க. அதாவது நெசசரி, எனக்கு உடனே வேணும், இப்போ எனக்கு உடனே ஒர்க் பர்மிட் இருந்தால் தான் பண்ண முடியும், எனக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்குது, ஐம் ஷுர், நான் ஒருத்தன்ட்ட கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டேன், என்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னா தைரியமாக போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ளாக் போலிங் ப்ராசஸ் ஸ்டில் அலவுட் அதர் தென் பிஜிடபிள்யூபி. பட் பிஜிடபிள்யூபிக்கு அலவுடே கிடையாது. பிஜிடபிள்யூபி யாராவது வந்து ஃப்ளாக் போல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இனிமேட்டு தயவு செஞ்சு போகாதீங்க. கண்டிப்பாக பண்ண முடியாது ஃப்ளாக் போல். நிறைய வந்து கான்சிக்வன்சஸ் வரும். எப்படி வந்து நாங்கள் தான் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கோமே, நீ அது கூட படிக்கலையா அப்படின்னு பயங்கரமாக வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த சிபிஎஸ்ஏனா என்னன்னா, கனடா பார்டர் சர்வீஸ் ஏஜென்சி, ஐஆர்சிசி. சிபிஎஸ்ஏவும் ஐஆர்சிசியும் வந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த இந்த முடிவு எடுத்திருக்காங்க. பிஜிடபிள்யூபி எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் பண்ணும். ஏன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் தெரியும் பிஜிடபிள்யூபியில் புது ரூல்ஸ் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. இவங்களா தான் எலிஜிபிள் பிஜிடபிள்யூபிக்கு அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் வந்து பிஜிடபிள்யூபியில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரதுனால, இதை பார்டர்லேருந்து எடுத்துட்டோன்னா அந்த சேஞ்ச் அவங்க பண்ணுறவங்க எல்லாமே ஐஆர்சிசி வழியாக கோ த்ரூ பண்ணும்போது அந்த கான்ஃப்ளிக்ஸ் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதனால தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொண்டு வராங்க. ஸோ ஃப்ளாக் போல் பண்ணுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் குயிக்காக உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் தமிழ்.